தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்த குழந்தைக்கு இந்த உலகமே புதிதாக இருப்பது போல இருந்தது சித்ராவிற்கு சிங்கார சென்னை. அவள் தன் வீட்டை விட்டு வெளியே சென்றது என்றால் அது அவள் படிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு மட்டுமே. அதிலும் கல்லூரிக்கு மட்டுமே அவள் சிறு கிலோமீட்டர் தள்ளி சென்று படித்திருக்கிறாள். இதனால் இந்த சென்னையே அவளுக்கு புது அத்தியாயமாக இருந்தது. வானுயர்ந்த கட்டிடங்களும் ஜன நெருக்கடியும் வேகமாக இயங்கும் இந்த நகரத்தையும் பார்த்தவளுக்கு மிரட்சியாக இருந்தது. அவள் கண்களில் தெரிந்த மிரட்சியை பார்த்த ராகுல், சித்ரா, ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு மெட்ரோ சிட்டிக்கு படிக்க வர்ற எல்லாருக்கும் ஏற்படுற மிரட்சி தான் இது. கொஞ்ச நாள் இங்கிருந்து பழகிட்டா எல்லாமே சரியாயிரும். இந்த ஊர்ல இருக்க பெரும்பாலான மக்கள் நம்மள மாதிரி சின்ன ஊர்ல இருந்து படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வந்தவங்க தான். அதனால நீ இந்த ஊரை பார்த்து பிரமிக்க தேவையே இல்லை என்றான். ராகுல் கூறியதில் சித்ராவிற்கு மனதில் இருந்த பயம் குறைந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் தன் முகத்தை வைத்தே தன் மனதில் இருப்பதை கண்டுபிடித்த கணவனை நினைத்து பெருமையாக இருந்தது. இப்படி தன்னை நன்றாக புரிந்து வைத்துள்ள கணவன் தனக்கு கிடைத்திருக்கிறான் என்று நினைத்ததுமே அவள் மனதில் சந்தோஷம் தானாக வந்து குடிகொண்டது. ராகுல் இருந்தது நகரின் மையத்தில் 10 மாடிகள் கொண்ட கட்டிடத்தின் 4வது தளத்தில். அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் இவர்கள் கார் வந்து நின்றதும் அதை பார்த்த சித்ராவின் வெளிகள் அகல விரிந்தது. என்னங்க, இவ்வளோ பெருசா இருக்கு, இங்க மொத்தம் எத்தனை வீடுங்க இருக்கு என்றாள் அப்பாவியாய். அவளின் பேச்சை கேட்டு சிரித்தவன், வா வந்து நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ என்றவன் அவளை அவர்கள் இருந்த தளத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு இவர்களை வரவேற்க ஒரு கூட்டமே காத்து கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரும் ராகுலின் பக்கத்து வீட்டுக்காரர்கள்தான். ராகுலை பார்த்ததும் வரவேற்றது அவர்களின் பக்கத்து வீட்டு வனஜா அத்தை தான். வாடா ராகுல் என்று அவர்களை ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்று குத்துவிளக்கு ஏற்ற செய்து என்று சொந்தக்காரர்கள் இருந்தால் என்னென்ன செய்வார்களோ அனைத்தையும் செய்ய வைத்தனர் ராகுலின் அண்டை வீட்டுக்காரர்கள். இவர்கள் அனைவரும் இருக்கும் தைரியத்தில்தான் சுந்தரமும் பார்வதியும் ராகுலையும் சித்ராவையும் தனியாக அனுப்பி வைத்தனர். நேத்தே இவர்கள் வருவதை பற்றி போன் செய்து பார்வதி எல்லாரிடமும் கூறியிருந்ததால் இன்று அனைத்தையும் இவர்கள் நல்லபடி செய்திருந்தனர். டே ராகுல், உன் பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்கா என்று ஒருவர் கூற, ராகுலும் ராஜா மாதிரி தான் இருக்கான் என்று இன்னொருத்தி கூற என்று அந்த இடமே கலகலப்பாக இருந்தது. பெரும்பாலும் அங்கு இருந்தவர்கள் ராகுலின் பக்கத்து வீட்டு பெண்களே. அவர்களும் பெரிதாக துருவி துருவி வேண்டாத கேள்விகளை கேட்காமல் சாதாரணமாக பேசியதால் சித்ராவிற்கும் அவர்களோடு பழகுவது எளிதாக இருந்தது. சிறிது நேரம் அனைவரும் பேசிவிட்டு சென்றுவிட சித்ராவும் ராகுலும் மட்டுமே இப்போது தனியாக இருந்தனர். செல்லும் முன் பக்கத்து வீட்டு அத்தை, ராகுல், இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு எங்க வீட்டில தான் சாப்பாடு. ராத்திரி நம்ம புவனா அவ வீட்டுக்கு சாப்பிட்டாப்பட்டு கூப்பிட்டுருக்கா என்று கூற, ஆமா அத்தை, புவனா எங்க, ஆளையே காணோம் என்று கேட்டான் ராகுல். அவ எங்க, வேற எங்க போயிருப்பா, ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்கா, அதான் என்கிட்ட சொல்ல சொன்னான் என்றவர், சரி சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் அவர். அவர் சென்றவுடன் கதவை சாத்தி விட்ட அந்த ராகுலிடம், எங்க, பொதுவா சென்னையில் எல்லாரும் பக்கத்து வீட்டு ஆளுங்க கூடலாம் பேச மாட்டாங்க, பக்கத்து வீட்டு ஆளுங்க யாருன்னே தெரியாம இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கு என்று கேட்டாள் சித்ரா. சித்ரா, ஒரு சில இடத்துல அப்படி இருக்கலாம், அங்கேயும் 2 பேரும் ஒர்க்கிங் கப்ளஸா இருப்பாங்க, அதனால பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேச முடியாம இருக்கலாம். மற்றபடி எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நாங்க இங்க 7 வருஷமா இருக்கோம். இங்க இருக்கிறவங்க எங்க கூட அக்கா தம்பியா தான் பழகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல உனக்கும் பழகிடும். சரி வா, உனக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன் என்று கூட்டிச் சென்றான். அவர்களுடையது 2 படுக்கையறை கொண்ட வீடு. 2 பாத்ரூம், பெரிய ஹால், கிச்சன் என அவர்கள் இருவருக்கு பெரியதாகவே இருந்தது அந்த வீடு. அவர்கள் இத்தனை நாள் இருந்த வீடு என்பதால் அங்கு அனைத்து பொருட்களும் இருந்தது. வீடும் ஒரு அளவிற்கு சுத்தமாகவே இருந்தது. கிச்சன் மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்க அதை சுத்தம் செய்ய தொடங்கினாள் சித்ரா. ஓய், வந்த உடனே இதெல்லாம் பண்ணாத, ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு, இதெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் என்று கூறினான் ராகுல். இல்லைங்க,
காரில் ஃபுல்லாக தூங்கிட்டு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் இந்த நேரத்தில் தூங்குனா தூக்கமும் வராது. மத்தியானத்துக்கு மேலே தூங்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டே வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினாள் சித்ரா. ராகுலும் ஊரிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருக்க சித்ராவிற்கும் அவன் உதவி கொண்டிருந்தான். மதியம் பக்கத்து வீட்டில் சாப்பிட்டு விட்டு சித்ராவை பக்கத்தில் இருந்த இடங்களுக்கு அழைத்து சென்று பொதுவாக தெரிந்திருக்க வேண்டிய மளிகை கடை, பால் கடை என்று அனைத்தையும் காட்டியவன் சிறிது மளிகை, காய் போன்றவற்றையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தான். அன்று இரவு அவர்கள் இருவரும் அவர்களின் வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருந்த புவனா சங்கர் அவர்கள் வீட்டிற்கு விருந்திற்கு சென்றனர். அவர்கள் இருவரையும் புவனா, வாங்கண்ணா, கல்யாணம் முடிஞ்சப்புறம் இப்பதான் வர்றீங்க, உள்ள வாங்க, வாங்க நீ என்று முகம் நிறைய சிரிப்புடன் வரவேற்றாள். அவள் கணவன் சங்கர் புவனா அளவு இல்லை என்றாலும் அவனும் இவர்களுடன் நன்றாகவே பேசினான். அனைவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். பின் புவனா சித்ராவிடம், அக்கா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என கேட்க அதற்கு சித்ரா பதில் கூறும் முன் அவள் கணவன், அவங்க என்ன படிச்சாங்கன்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சிருமா? நீ ஏன் 10ஆம் கிளாஸு, உனக்கு ஏன் அந்த கேள்வி என்றான் நக்கலாக. அதை கேட்ட புவனாவின் முகம் வாடிப்போனது. சித்ராவிற்கும் வெளியாட்கள் முன் இவர் என்ன தன் மனைவியை இப்படி பேசுகிறார் என்று வருத்தமாகத்தான் இருந்தது. ராகுல் தான் நிலைமையை சமாளிக்கும் விதமாக, புவனா சித்ரா பிகாம் முடிச்சிருக்கா என்று கூறிவிட்டு, எங்களுக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்கள் கிளம்புறோம் என்று அங்கிருந்து கிளம்பினான். வாசல் வரை வந்து வழி அனுப்பிய புவனாவின் முகம் அப்போதும் வாடிப்போய் தான் இருந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் சித்ரா ராகுலிடம், என்னங்க அவரு இப்படி பேசுறாரு என்றாள். அவன் எப்பவும் அப்படிதான். புவனா பெருசா படிக்கல, கிராமத்து பொண்ணு, அவளுக்கு ஒன்றும் தெரியலன்னு மட்டம் தட்டிட்டே இருப்பான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அதனாலையும் எப்பவும் அந்த பொண்ணு மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். ஆனா புவனா ரொம்ப நல்ல பொண்ணு, வெகுலியும் கூட. அவன் என்ன பேசினாலும் பெருசா எதிர்த்து பேசாது, அமைதியாதான் இருக்கும். சொல்லப்போனா அவனும் உங்க அப்பா மாதிரி தான். என்ன, உங்க அப்பா படிக்கல, இவன் படிச்சிருக்கான். உங்க அப்பா கிராமத்துல இருக்காரு, இவன் சிட்டில இருக்கான், அவ்வளவுதான் வித்தியாசம் என்றான் ராகுல். சித்ரா, நான் நாளைக்கு வேலைக்கு போகணும், முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீ இங்கே தனியாக மேனேஜ் பண்ணிடுவேல என்றான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், இங்கே எல்லாரும் நல்லா தானே பேசுகிறாங்க, ஸோ நோ ப்ராப்ளம் என்றாள் அவள். அப்புறம் இங்கே 2 ரூம் தான் இருக்குது, நீ தனியாக படுத்துக்கிறியா இல்லை என்று அவன் இழுக்க சித்ரா சிரித்து கொண்டே, அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரே ரூம்லேயே படுத்துக்கலாம், நான் உங்களை நம்புகிறேன் என்றாள். அப்பாடா, எங்கே நீ தனித்தனி ரூமில் படுத்துக்கலான்னு சொல்லுவியோன்னு நினச்சேன். ஆக்சுவலாக எனக்கு தனியாக படுக்கிறதுனாலே பயம். எங்கள் அப்பா அம்மா இல்லாதப்ப கூட நான் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்க கூட தான் படுப்பேன். அப்புறம் நானும் உன்னை நம்புகிறேன் என்று கூறிக்கொண்டே அந்த அறையில் இருந்த கட்டிலின் ஓரத்தில் படுத்து கொண்டான் ராகுல். அவனை பார்த்து சித்த சித்ரா கட்டிலின் மறு ஓரத்தில் சென்று படுத்தாள். காலையில் ராகுல் ஆபீஸுக்கு கிளம்பி வர அவன் முன் ஆவி பறக்கும் பொங்கல், சட்னி, சாம்பாரை வைத்தாள் சித்ரா. அவளும் குளித்து முடித்து புது மலர் போல இருக்க அவளை பார்த்து வியந்தவாறே, ஏய், நீ இதெல்லாம் இப்ப எதுக்கு பண்ற? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம்ல என்றான் ராகுல். புருஷனுக்கு பொண்டாட்டி செய்யாம பக்கத்து வீட்டு பொண்ணா வந்து செய்வா என்றாள் மெதுவாக. அதை கேட்ட ராகுலின் முகமும் மலர்ந்தது. ஏய், என்ன சொன்ன என்று அவனும் கிண்டலாக வினவ, இல்ல, உங்களுக்குன்னு ஒன்றும் பண்ணல, நானும் சாப்பிடணும்ல, அதான் பண்ணேன் என்றாள் சித்ரா. இம்முறை சத்தமாகவே. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ், நீ வா, உட்காந்து என் கூட சாப்பிடு என்று ராகுல் அவளை அழைக்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் முதல்ல சாப்பிட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்றவள் அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறி இறுதியாக ஒரு காப்பியும் குடுக்க வைத்துத்தான் அந்த சாப்பாட்டு மேஜையிலிருந்து அவனை எழவிட்டாள். அவன் கிளம்பும் முன் அவனிடம் ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்தவள், இந்தாங்க, இது நம்ம கல்யாணத்துக்கு பண்ண ஸ்வீட்ஸு, இதை அவங்க கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுங்க என்றாள் அவள். அதை சிரித்தபடியே வாங்கி கொண்டவன், சரி நான் வரேன் என்று வெளியில் செல்ல திரும்பியவன் ஏதோ நினைத்தவனாக சித்ராவின் கையில் சிறிது பணத்தையும் ஒரு ஏடிஎம் கார்டையும் கொடுத்தான். இந்தா சித்ரா, இந்த பணத்தை வச்சுக்கோ, அப்புறம் இந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் என்று அவளிடம் பின் நம்பரை கூறியவன், இந்த வாரம் போய் உனக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம்,
அதுவரைய நீ இந்த ஏடிஎம் கார்டை வச்சுக்கோ என்றவனிடம், என்னங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுக்கு காசு, அப்படியே தேவைப்பட்டாலும் என்கிட்ட இருக்கு, நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க என்று அவள் அதை வாங்க மறுக்க, என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்காம பக்கத்து வீட்டுக்காரன் நான் கொடுப்பான் என்றான் அவளின் முகம் பார்த்து சத்தமாக. அவன் அப்படி கூறியவுடன் சித்ராவின் கை தானாக அந்த பணத்தை வாங்கியது. குட் கேர்ள் என்றவன், அப்புறம் இன்னைக்கு நீ பண்ண டிஃபனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக சாப்பிட்ரு, அதே மாதிரி மத்தியானமும் கரெக்டாக சாப்பிட்ரு, நைட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு அவளிடம் பை என்று கையசைத்து விட்டு சென்று விட்டான் ராகுல். அலுவலகம் சென்ற ராகுலுக்கு அங்கேயும் அவன் நண்பர்களால் நல்ல வரவேற்பு இருந்தது. டேய் முதுமாப்ள என்று அனைவரும் அவனிடம் அழகாக பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களிடம் சிரித்த முகத்தோடு பதில் கூறிக்கொண்டும் அவர்களுக்காக தான் கொண்டு வந்த இனிப்புகளை கொடுத்து கொண்டும் இருந்தான் ராகுல். அவர்கள் அனைவரும் சென்ற பின் ராகுலுக்கு ப்ராஜெக்ட் வேலையிலேயே நேரம் கழிந்து விட்டது. மத்தியானம் 3 மணிக்குத்தான் அவனால் நிமிர்ந்து பார்க்கவே முடிந்தது. அப்போதுதான் அவனுக்கு பசியும் தெரிந்தது. மெதுவாக அவன் கேன்டீன் சென்று அமரவும் சித்ரா போன் செய்யவும் சரியாக இருந்தது. போனை எடுத்ததும், சித்ரா, ராகுல் சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். இப்பதான் சாப்பிட உட்கார்ந்துருக்கேன் என்றவனிடம், ஏன் ராகுல் இவ்வளோ நேரம், மணி என்ன தெரியுமா என்றாள் அவள். என்ன செய்யமா, இவ்வளோ நேரம் வேலை இருந்தது, அதான். சரி நீ சாப்பிட்டியா என்றான் அவன். சாப்பிட்டேன், நாளையிலேருந்து நான் 1 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், அப்போ நீங்கள் சாப்பிட்ருக்கணும், இல்லைனா நானே நேராக உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்று ஃபோனை வைத்து விட்டாள் சித்ரா. அவள் பேசியதை கேட்டு தன்னை மீறி வாய்விட்டு சிரித்து விட்டான் ராகுல். அவன் தனியாக சிரிப்பதை பார்த்து கொண்டே அங்கு வந்து அமர்ந்த அவனின் நெருங்கிய நண்பர்கள், என்னடா பகல்லையே பொண்டாட்டி நினைச்சு கனவு கண்டு சிரிச்சிட்டு இருக்கியா என்று கேட்டபடி அங்கு வந்து அமர்ந்தனர். ஹரிஷ், பரத் இருவரும் ராகுலின் நெருங்கிய நண்பர்கள். அவனின் அனைத்து சந்தோஷமான கஷ்டமான நேரங்களில் அவனுடன் உறுதுணையாக இருந்தவர்கள். பிரியா அவனை விட்டு பிரியும் போது அவன் இருந்த நிலையில் இவர்கள் மட்டும் இல்லை என்றால் ராகுல் தவறான பாதைக்கு கூட சென்றிருக்கலாம். இவர்கள் இருவரும் ராகுல் இந்த ஆபீஸில் வேலைக்கு சேரும்போது உடன் சேர்ந்தவர்கள். மூவரும் ஆரம்பத்தில் ஒரே ப்ராஜெக்டில் வேலை செய்தவர்கள். இப்போது இவர்கள் வேறு வேறு டீம் என்று சென்று விட்டாலும் இவர்களின் நட்பு மட்டும் இன்னும் பிரியாமல் அப்படியே இருந்தது. டேய் புதுமாப்ள, கல்யாண லைஃப் எப்படி போகுது என்று ஹரிஷ் கேட்க, இப்போ வர நல்லா தான் போகுது, அப்புறம் இந்தாங்க ஸ்வீட்ஸ், என் பொண்டாட்டி கொடுத்தா என்று ராகுல் நீட்ட, பரவாயில்லடா, கல்யாணம் ஆன 1 வாரத்திலேயே பொறுப்பான குடும்பத் தலைவன் ஆயிட்ட போல என்று கிண்டலிக்க, அப்போது அங்கு வந்த இவர்களின் சீனியர் ஒருவர், என்ன ராகுல், உன் கல்யாணத்துக்கு தான் எங்களை கூப்பிடல, அட்லீஸ்ட் ஒரு ட்ரீட்டாவது கொடுக்கலாம்ல, ஏன் அதையும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பியா என்று கூறிவிட்டு சென்றார். அதை காட்ட ராகுலின் நண்பர்கள், டேய் ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டு தாண்டா இருக்காங்க, நீ எங்களை மட்டும்தான் கூப்பிட்ட, மற்ற யாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடல, அவங்க யாரையும் மதிக்கல, ஏன் உன் டீம் மெம்பர்ஸை கூட கூப்பிடலன்னு பேசிட்டு இருக்காங்க, பேசாம இந்த வீக்கெண்டு எல்லாரையும் உன் வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடுறா, எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், உன் பொண்டாட்டியையும் அவங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலாம் என்றனர். சரிடா, இந்த வீக்கெண்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம், நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன், நீங்களும் வந்துருங்க, எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், இந்த வீக்கெண்ட் பார்க்கலாம் என்று அங்கிருந்து சென்று விட்டான் ராகுல். இரவில் வீட்டில் இதை பற்றி சித்ராவிடம் கூறிய போது அவளும் சந்தோஷமாகவே தலையசைத்தாள். நல்லா பண்ணிடலாம், எல்லாரையும் கூப்பிடுங்க, எத்தனை பேர் வருவாங்க என்றாள் அவள். எப்படியும் ஒரு 25 பேர் வருவாங்க, நம்ம டின்னர் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடலாம் என ராகுல் கூட, அச்சோ வீட்டுக்கு விருந்துக்கு வரவங்களுக்கு யாராவது வெளியே வாங்குவாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பண்ணிடுறேன், என்னால் பண்ண முடியாத சில ஐட்டங்களை மட்டும் ஹோட்டலில் வாங்கிக்கலாம் என சித்ரா கூட, ஏய் நீ பண்ணிடுவியா அத்தனை பேருக்கு என ராகுல் சந்தேகமாக வினவ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சித்ராவை நம்பினோர் கைவிடப்படார், நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க என அவள் அதிகாரமாக கூற, உத்தரவு மகாராணி என்று ராகுலும் பவ்யமாக கூற இருவரும் சிரித்தனர். இந்த டின்னரில் அவர்களுக்கு வரப்போகும் மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தெரியாமல் இருவரும் இப்போது வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தனர். தொடரும்.